அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி டிசம்பர் 6, 2023 புதன்கிழமை. தினமணியில் இருக்கிற முக்கியமான நியூஸஸ் என்னென்னு பார்ப்போம். ஹெட்லைன்ஸ் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, புயல் நிவாரணத்திற்கு ரூபாய் 5000 கோடி தேவை. மத்திய அரசுக்கு முதல்வர் மு க ஸ்டாலின் வேண்டுகோள்னு தெரிவிச்சிருக்காங்க. நாடாளுமன்றத்தில் திமுக கோரிக்கைன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக கொஞ்சம் பேஜஸ்க்கு ஜென்ரல் நியூஸ் அண்ட் பொலிட்டிக்கல் நியூஸஸ் தான். ஸோ டேரெக்டாக இதுக்கான திருக்குறள் என்னன்றதை பார்த்துருவோம். வான் நோக்கி வாழும் உலகெல்லாம் மன்னவன் கோல் நோக்கி வாழும் குடி. உலகத்தில் உள்ள உயிர்கள் எல்லாம் மலையை நோக்கி வாழ்கின்றன. அதுபோல் குடிகள் எல்லாம் அரசனுடைய செங்கோலை நோக்கி வாழ்கின்றன. செங்கோன்மைன்ற அதிகாரத்தில் திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு. அடுத்ததாக கென்யாவுக்கு இந்தியா ரூபாய் 2084 கோடி கடனுதவி பிரதமர் மோடி அறிவிப்புன்னு தெரிவிச்சிருக்காங்க. கென்யாவில் வேளாண்மைத்துறை நவீனமயமாக்கலுக்கு அந்நாட்டுக்கு இந்தியா சார்பில் 2084 கோடி கடனுதவி வழங்கப்படும் என்று பிரதமர் நரேந்திர மோடி செவ்வாய்க்கிழமை அறிவித்தார்னு தெரிவிச்சிருக்காங்க. அடுத்ததாக ஜூனியர் உலக குத்துச்சண்டை 3 இந்திய மகளிர் சாம்பியன்னு தெரிவிச்சிருக்காங்க. அவங்க பேர் பாயல் நிஷா அகான்ஷா. ஆர்மீனியாவில் நடைபெற்ற ஜூனியர் உலக குத்துச்சண்டை சாம்பியன்ஷிப்பில் இந்தியாவின் பாயல் நிஷா அகான்சா ஆகியோர் செவ்வாய்க்கிழமை சாம்பியன் பட்டம் வென்றனர். மகளிருக்கான 48 கிலோ பிரிவில் இறுதிச் சுற்றில் பாயல் 5-0 என்ற புள்ளிகள் கணக்கில் ஆர்மீனியாவின் பெட்ரோசியான் ஹெக்கினனை வீழ்த்தி தங்கப்பதக்கம் வென்றார்னு தெரிவிச்சிருக்காங்க. அதை பற்றி எலாபரேட்டாக கொடுத்துருக்காங்க. டைம் இருந்தால் அப்படியே வாசித்து பாருங்கள். நான் ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கிற மாதிரி வைக்கிறேன். இந்த போட்டி செவ்வாய்க்கிழமையுடன் நிறைவடைந்த நிலையில் இந்தியா 3 தங்கம் 9 வெள்ளி 5 வெண்கலம் உட்பட 17 பதக்கங்கள் பெற்றது. இதில் ஆடவர் பிரிவில் 4 வெள்ளி 1 வெண்கலம், மகளிர் பிரிவில் 3 தங்கம் 5 வெள்ளி 4 வெண்கலம் அடங்கும்னு தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இன்றைக்கான நியூஸஸ் அவ்வளோதான். இதோட ஹேண்ட் ரிட்டன் பிடிஎஃப் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கில் கொடுக்குறேன். வேணுறவங்க யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. இதோட ஷார்ட் வெர்ஷன் ஒன் கரண்ட் அஃபேர் நம்ம சேனலில் இருக்குது. வேணுறவங்க அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. ஸோ மேலும் இன்னொரு நியூஸில் சந்திப்போம். தேங்க்யூ.